வணக்கம். சிவகலை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்பது உங்கள் பிரபு. இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் வஜ்ராசனம். வஜ்ராசனம் மண்டிட்டு உட்கார்ந்து கைகளை தொடையின் மீது வைத்து முதுகை நேராக நிமிர்த்தி கம்பீரமாக உட்காரவும். நன்றாக மூச்சை 4 முதல் 10 முறை இழுத்து விடவும். 2 முதல் 4 நிமிடம் ஆசன நிலையில் இருக்கலாம். இவ்வாசனம் ஜீரண மண்டலம் என அனைத்து பாகங்களுக்கும் உதவி செய்கிறது. நம் கால்கள் மற்றும் தொடைகளுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. குடல் இயக்கங்களை மேம்படுத்தி மலச்சிக்கலை போக்குகிறது. வாயு மற்றும் அமிலத்தன்மையிலிருந்து விடுபட வஜ்ராசனம் நமக்கு உதவுகிறது. இது நம் உடலில் உள்ள ஊட்டச்சத்துக்களை சிறப்பாக உறிஞ்ச உதவுகிறது. பொதுவாக எந்த ஒரு உடற்பயிற்சியும் அல்லது யோகாவும் சாப்பிட்ட உடனே செய்வதில்லை. ஆனால் அஜீரணத்துக்கு உதவுவதால் உணவுக்கு பிறகு வஜ்ராசனம் செய்வது நல்லது. இவ்வாசனம் செய்வதனால் இடுப்பில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. இது இடுப்பு பகுதி தசைகளை வலுப்படுத்த உதவுகிறது. பிரசவத்திற்கு பிறகு பெண்களுக்கு சிறுநீரை அடக்க முடியாத தன்மை இருக்கும். அந்த மாதிரியான சிறுநீர் அடங்காமையை போக்க இவ்வாசனம் உதவுகிறது. இது பிரசவ வலிகள் மற்றும் மாதவிடாய் பிடிப்புகளை எளிதாக்க உதவுகிறது. மேலும் இவ்வாசனம் மனநிலையை மேம்படுத்த மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. மன அழுத்தம், மனச்சோர்வு மற்றும் பதத்தட்டை போக்க வஜ்ராசனம் உதவுகிறது. இது மனநிலையை மேம்படுத்த உதவி செய்கிறது. வஜ்ராசனம் உயர் இரத்த அழுத்த அளவை குறைக்க உதவுகிறது. இது பல்வேறு இதய நோய் கோளாறுகளில் இருந்து நம்மை பாதுகாக்க உதவுகிறது. வஜ்ராசனம் செய்வது நம்மை அமைதியாக வைக்கவும் மன அழுத்தம், பதட்டம் இவற்றை குறைக்கவும் உதவுகிறது. இரவில் நல்ல தூக்கத்தை தரவும் தூக்க தரத்தை மேம்படுத்தவும் வஜ்ராசனம் உதவுகிறது. வஜ்ராசனம் நம் செரிமானத்தை அதிகரிக்கிறது, தொப்பையை குறைக்க உதவுகிறது. இது உடல் எடை குறியீட்ட எண்ணை குறிக்கிறது. எனவே உடல் எடை குறைக்க வேண்டும் என நினைப்பவர்கள் வஜ்ராசனம் செய்து வர வேண்டும். வஜ்ராசனம் செய்யும் பொழுது உங்களுக்கு முழங்கால் வலி இருந்தாலோ அல்லது முழங்கால் அறுவை சிகிச்சை செய்திருந்தாலோ வஜ்ராசனம் செய்வதை தவிருங்கள். கர்ப்பிணி பெண்கள் வஜ்ராசனம் செய்ய முடியும். ஆனால் அவர்கள் முழங்கால்களுக்கு இடையில் அதிக இடைவெளி விட்டு இருக்க வேண்டும். இதன் மூலம் அவர்களின் வயிறுக்கு அழுத்தம் கொடுப்பது தடுக்கப்படும். மேலும் குடல் இறக்கம் மற்றும் குடல் தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்கள் யோகா பயிற்சியாளரின் உதவியுடன் வஜ்ராசனம் செய்வது நல்லது. ஸ்லிப் டிஸ்க் போன்ற முதுகு தொடர்பான பிரச்சனைகள், விரைப்பு அல்லது கால் கணுக்கால் மற்றும் முழங்கால்களில் வேறு ஏதேனும் பிரச்சனை உள்ளவர்கள் வஜ்ராசனம் செய்வதை தவிர்க்க வேண்டும். வஜ்ராசனம் செய்துவிட்டு மகாமுத்ராவில் சிறிது நேரம் மண்டிட்டு படுக்க வேண்டும். பிறகு ஆசனத்தை மெதுவாக கலைக்க வேண்டும். மேலும் இவ்வாசனம் செய்வதனால் வஜ்ரம் போன்ற திட மனது ஏற்படும். அலையும் மனது கட்டுப்படும். தியானத்திற்குரிய ஆசனமாக வஜ்ராசனம் விளங்குகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.